திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குவலைக்கண்ணே கூரன் காண்க, அவலும் தானும் உடனே காண்க. நமச்சிவாய வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த 6ஆம் திருமுறை திரு தாண்டகத்தை பாராயணம் செய்ய உள்ளோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் வலிமைகளால் வணங்கி மகிழ்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்னாக 27 திருமுறை ஆசிரியர்கள் துதியும், திருக்கதவம் திறப்பிற்கான பாடலும், திருப்பள்ளி எழுச்சியும் பாடி இந்த நிகழ்ச்சியை துவங்குவதாக ஒரு வரைமுறையை வைத்துள்ளோம். அந்த வகையிலே 27 திருமுறை ஆசிரியர்கள் துதிகளை பாடுவோம். இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த ராஜையா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி. திருச்சிற்றம்பலம். தொடங்கலாயா. நன்றி. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு. சிவாய நம. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. அதற்கு முன்னதாக 4 பெருமக்கள் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி. திருஞான சம்பந்த நாவரச சுந்தர திருவாத ஊரர் மற்றை. திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி. வருஞான கண்டராதித்தார் வேண நாட்டினார்கள் வாய்ந்த திருவாலிய மூதர். மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார். ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒழுகிய கல்லாடனார். ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார். திருமேவு பட்டணத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி கேட்கிறாரும். சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும். பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியங்கண் இரண்டும் எனவும் புவனம் உய்ய. இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் என்றால் தான் திருவருளும் எனவும் கூடி. தெருள்களை ஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்று. திருச்சிற்றம்பலம். திருக்கதவம் திறப்பதற்கான பாடல். சரஸ்வதி அம்மா படிக்கிறீங்களா? பாடுறேன்யா. சரிம்மா. அப்ப கோபால் சரிதா திறக்கிறதுக்கு பாடுறீங்களா? ஐயா கேட்டுக்கிறேங்க ஐயா. சரி, பட்டம்மாள் பாடுங்க. பட்டம்மாள் படிங்கம்மா. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். அருமால் உற்று பின்னை நீ அம்மாழுங்கே அரற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கள் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே.
சிவாய நம. திருப்பள்ளி எழுச்சி படிங்கம்மா, 6வது பாட்டு படிங்க. முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையிலே இன்றைக்கு 231வது நாளாக திருப்பிள்ளைக்கு படி சொன்னாங்க. ஐயா 6வது பாட்டுன்னா அம்மா 8வது பாட்டு படிச்சுட்டாங்க. திடீர்னு நான் மறந்துட்டேன். திடீர்னு பப்பர விட்டிருந்து உணரும் நின்னடியா பாடிடவாத பாடுங்க. ஐயா ஐயா என்ன சொல்றாங்களோ அது படி செய்தா நல்லது. வழி நடத்த சொல்லப்படி பப்பர பாடிடவா. பாடுங்க. 6வது பாட்டு. வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைபொரு கண்ணியர் மானுட தேயல் பின் வணங்குகின்றார் அனங்கின் மனவாழாம் செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே இப்பிறப்பருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. யாரு நிகழ்ச்சியை முன்னெடுத்தாங்களோ அவங்க சொல்றபடி செய்தோம்னா சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். வாழ்க வாழ்க. நேத்து அதுபடி என்ன பாட்டு, நேத்து அதுபழச்சுவை பாடினதுனால இன்னைக்கு அடுத்த பாட்டு பாடலான்னு முந்திய நடு. ஐயா சொன்னது பரவாயில்ல, அதனால இல்ல எல்லாமே ஒண்ணுதான். என்ன ஐயா 6வது பாட்டு சொல்லி 8வது பாட்டு பண்ண உடனே எனக்கு ஒரு இதாயிடுச்சு. அதுக்காக சொன்னேன் இல்லையா. இந்த பதிவு ஃபுல்லா பதிவு பண்றோம். 6ன்னு சொன்னாரு, 8வது பாட்டு பட்டா நாளைக்கு கேட்கறவங்களுக்கு அது இது இருக்கக்கூடாதுன்னு வேற ஒண்ணு. வணக்கம் ஐயா. 8வது பதிவு 6வது திருமுறை 28வது பதிங்கய்யா. 28 ஐயா. ஆமா. நேற்று 28 24 வச்சு பெரிய புராண பாடல் படிச்சுட்டோம்லையா சிவாய. ஒரே ஒரு செகண்ட். இந்த பதிப்புல பேஜ் நம்பர் மாறி 28 சொன்னீங்க. திருவாரூர் பதிகம். திருவாரூர் திருத்தாண்டகம். இது பொதுப்பெண்ணாக எந்த நேரத்திலையும் பாடத்தக்கது. ராகம் அரிகாம்போதி. இந்த காவிரியுடைய தென்கரை தளத்திலே 87வது தலமாக மயிலாடுதுறை நாகூர் பகுதி பாதையில் உள்ளது. பெருமான் புற்றிடம் கொண்டார்.
அம்பாள் வந்து கமலாம்பிகை. இதுக்கான பெரிய புராண பாடல் 226 நீடு புகழ் திருவாரூர். நன்றி. நீடு புகழ் திருவாரூர் நிலவுமணி புற்றிடம் கொள் நிறுத்தர் தம்மை கூடிய அன்பொடு காலங்களில் அணைந்து கும்பிட்டு கோதுகில் வாய்மை பாடிலம்பூதத்தினான் எனும் பதிகம் முதலான பலவும் பாடி நாடிய ஆர்வம் பெருக நைந்து மனம் கரைந்துருகி நயந்து செல்வார். நாடிய ஆர்வம் பெருக நைந்து மனம் கரைந்து உருகி நயந்து செல்வார் என்று காலையில எழுந்து பெருமானை நைந்து உருகி பாடக்கூடிய இந்த திருத்தாண்டகம். வாழ்க வாழ்க. நீட்டினையும் நெற்றி மேலிட்டார் போலும் நீங்காமே வெள்ளெலும்பு பூண்டார் போலும் காட்டினையும் கடிதாக நடந்தார் போலும் கண்ணின் மேல் கண்ணொன்று உடையார் போலும் கூட்டினையும் குறைகடலால் உதைத்தார் போலும் பொல்புலி தோலாடை குழகர் போலும் ஆற்றினையும் செஞ்சடை மேல் வைத்தார் போலும் அணியாரூ திருமூலட்டானே ஆற்றினையும் செஞ்சடை மேல் வைத்தார் போலும் அணியாரூ திருமூலட்டானே ஆற்றினை செஞ்சடை மேல் வைத்தார் என்று கங்கையை தலையை சூடி கங்காதரனா இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. இரண்டாவது பரியதோர் பாம்பரைஞன். ஸ்ரீதேவி ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க. திருச்சிற்றம்பலம். பரியதோர் பாம்பரை மேலாத்தார் போலும் பாசுபதம் பார்த்தற்களித்தார் போலும் கரியதோர் கழிச்சுரிவை போர்த்தார் போலும் காபாலம் கட்டங்க கொடியார் போலும் பெரியதோர் மலைவில்லா எய்தார் போலும் பேர்நந்தி என்னும் பெயரார் போலும் அரியதோர் அரணங்க எட்டார் போலும் அணியாரூர் திருமூலட்டானே அணியாரூர் திருமூலட்டான நாரே. இந்த நந்தி என்ற பெயர் சிவனுக்கு உரியது. அது என்ன காரணத்தினாலே எருதுக்கு வச்சுட்டாங்க நந்தின்னு. திருமுறையில எந்த இடத்துலயும் அதை விடை என்றும் எருது என்றும் சொல்கிறார் தவிர நந்தி என்ற சொல்லாலே திருமுறையிலே அந்த சொல் அந்த இது விடை கொடைக்கு பயன்படுத்துவதில்லை. பெருமானுக்கு தான் நந்தின்னு பேர். அதனால்தான் அந்த திருமூலத்தோட முதல் பாட்டை நந்தி மகன் தனை என்பது சிவனுடைய மகனாகிய விநாயக பெருமான் என்றுதான் பொருள் இல்லையா? அதனால இங்க பெயர் நந்தி என்னும் பெயரார் போலும் என்று அப்பருடைகள் நமக்கு காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அந்த நந்தியாகிய சிவபெருமானை சுமந்த காரணத்தினால் அதுக்கு நந்தியின் பேர் வந்து அப்படின்னு இருக்கலாம். ஆனால் நந்தி என்ற சொல்லை விடை கொடுத்து திருமணம் எங்கும் பயன்படுத்தப்படவில்லை என்று தெரிகிறது. வாழ்க வாழ்க. துணி உடையா தோலுடைய. பட்டம்மாள் வாங்க. சிவாயனமங்கய்யா. துணி உடையார் தோலுடையர் என்பார் போலும் தூய திருமேனி செல்வர் போலும் பிணியுடைய அடியாரை தீர்ப்பார் போலும் பேசுவார்க்கெல்லாம் பெரியார் போலும் மணியுடைய மானகம் ஆர்ப்பார் போலும் வாசுகிமா நானாக வைத்தார் போலும்
அணிவுடைய நெடுநீதி நடப்பார் போலும் அணியாரோ திருமூலட்டானாரே. சிவாய நம. யார் பெருமானுடைய புகழை பேசினாலும் எல்லாருக்கும் பெரியவன் அவன் ஒருவன் தான் என்ற செய்தியை சொல்ற மாதிரி பேசுவார்க்கு எல்லாம் பெரியார் போலும் என்று அந்த பெரியார் என்ற சொல் சிவனை குறிக்கும் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. ஓட்டகத்தை தர்ஷன் வாங்க. தர்ஷன் பாப்பா கண்ணுக்கு இனியான் ராஜா வராரா? லைன்ல இருக்காரா? படிங்க 4வது பாட்டு படிங்க. 6:28 படிக்கிறீங்களா? வரலையா? நான் படிக்கிறேன். நான் படிக்கட்டுமா? வராரு. டிசைட் பண்ண கூடாது. நான் கிரண் பேசுறேன். கிரண் பேசுறாரா? கிரண் படிக்கிறாரா? கிரண் படிக்கிறார். வா ராஜா, கிரண் வா. ஓட்டகத்தை ஊனாக உந்தார் போலும். பரதிமார் கலைஞர். கண்ணுக்கிணையாவே பரதிமார் கலைஞர் வராரு. வாழ்க வாழ்க. பாடிமா. ஓட்டகத்தை உண்ணாக உகந்தார் போலும் ஒரு ரூபாய தோன்றி உயர்ந்தார் போலும் நாடகத்தே நடைபலவும் நவின்றார் போலும் ஞான பெருங்கடகோர் நாதர் போலும் காட்டகத்தே ஆடலுடையார் போலும் காமரங்கள் பாடி திரிவார் போலும் ஆட்டகத்தில் அணைந்துகந்தார் போலும் அணியாரூர் திருமூல நாரியே. வாழ்க வாழ்க. காமரங்கள் பாடி திருவாங்க. காமரம் சீகாமர பண்ண குறிக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த தமிழ் பண்ணிலே பெருமானை பாடுதல் என்ற வகையில இந்த படம் வச்சிருக்கிறார். இப்ப நிகழ்ச்சி ஐயா வழி நடத்துறாரு. அவர் யார சொல்றாலும் அவங்க நான் பாட சொல்லும்போது அவங்க சொல்றவங்க பாடினா கொஞ்சம் நிறைய இருக்கும். வாழ்க வாழ்க. ஐயா எல்லாரையும் கூப்பிடுவார். யாரையும் விட மாட்டாரு. எல்லாரையும் கூப்பிடுவாரு. கொஞ்சம் லேட் ஆச்சுல, அதனாலதான் ஐயா சொன்னேன். எனக்கு கொஞ்சம் நிதானம். தானத்தில் சிறந்த தானம் நிதானம். கொஞ்சம் சின்ன குழந்தை வரேன்றாங்களா, அந்த ஆர்வத்தை பார்த்து அவங்க இல்லைன்னா நம்ம ஐயா அடுத்து யாரை கூப்பிடாரு பார்க்கணும். நம்ம நடுவில் போது நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டா நல்லா இருக்காது இல்லையா? அதுக்காக வேற ஒண்ணு. எதுவா இருந்தாலும் ஐயா மேனேஜ் பண்ணுவார். ஏன்னா அவர் தான் நிகழ்ச்சியை நடத்துறவரை அவர் தான் நெறிப்படுத்தணும். அதனால ஒருத்தருடைய நெறியில நடத்தோம்னா நமக்கு நல்லது. ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தம். வாழ்க வாழ்க. 5வது பாட்டு படிங்கம்மா. பத்மாவதி படிங்க. சொல்லுங்க. இப்ப படிங்க. 5வது பாட்டு படிங்கம்மா. சிவாயனம். ஏன தேயிலமரப்பு பூண்டார் போலும் இமையவர்கள் ஏத்த இருந்தார் போலும் காண கல்லால் கீழில் நிழலார் போலும் கடல் நஞ்சம் உண்டு இருண்ட கண்டர் போலும் வானத்து இளமதி சேர் சடையார் போலும் வான் கையிலை வெற்பில் மகிழ்ந்தார் போலும் அனைத்து முன் எழுத்து ஆய் நின்றார் போலும் அணியாரு திருமூலாட்டானாரே அணியாரு திருமூலாட்டானாரே. திருச்சிற்றம்பலம். ஆனத்தின் முன்னெழுத்தாய் நின்றார் என்பது பெருமான் அகர வடிவாய் நிற்கிறான் என்று பொருள் சொல்வார்கள். வாழ்க வாழ்க. காமனையும் கரியாக காய்ந்தார் போலும். அடியே படிக்கிறேன். படிங்க. காமனையும் கரியாக காய்ந்தார் போலும் கடல் நஞ்சம் உண்டிருண்ட கண்டார் போலும் சோமனையும் செஞ்சடை மேல் வைத்தார் போலும் சொல்லாகி சொல் பொருளாய் நின்றார் போலும் நாமனையும் வேதத்தார் தாமே போலும்
நங்கை ஓர் பால் மகிழ்ந்த நம்பர் போலும் ஆமனையும் திருமுடியார் தாமே போலும் அணியாரூர் திருமூலட்டனாரே. மனித இயல்பு சொல் வேறு செயல் வேறுன்ற மாதிரி ஆயிடும். ஆனால் பெருமான் சொல்லாகவும் அந்த சொல்லுக்கு பொருளாகவும் இருக்கிறான். அதுதான் அருளியல்னு சொல்ற வகையிலே அப்பர்வான் பாட்டு சொல்லாகி சொல் பொருளாய் நின்றார் போலும். வாழ்க வாழ்க. முடியார் மதியறவும் வைத்தார் போலும். அடியன் பழைய முடியார் மதி அறவும் வைத்தார் போலும் மூலகும் தாமேயாய் நின்றார் போலும் செடியார் தலைப்பலி கொண்டு உழவார் போலும் செல்கரிதான் கண்ட சிவனார் போலும் கடியார் நெஞ்சு உண்டிருந்த கண்டார் போலும் கங்கால வேட கருதார் போலும் அடியார் அடிமை உகப்பார் போலும் அணியாறு திருமூலட்டானாரே. அணியாரா திருமூலட்டானாரே. திருச்சிற்றம்பலம். யார் அடியாரா இருக்காங்களோ அந்த அடியாருக்கு அடிமையாயிருத்தல். அடியார் அடிமை அறிவாய் போற்றி அமரர் பதியாள வைத்தாய் போற்றி என்ற வகையிலே அடியார் அடிமை முகப்பார் போலும் என்று அடியவர்க்கு அடியவராக இருத்தல் என்ற செய்திய சொல்ற. வாழ்க வாழ்க. அடுத்து சரஸ்வதி அம்மா 8வது பாட்டு. சரஸ்வதி அம்மா படிக்கிறீங்களா? சரி, கோபால் சரிதா வாங்க. கேட்டுக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாங்க வாங்க. தாமோதரையா வாங்க. சிவாய சிவாய நம்ம வாங்கயா. திருச்சிற்றம்பலம். காமனை இந்திரத்தையா 8வது பாட்டியா? 8வது பாட்டுக்கு வந்துட்டோம் சார். நன்றிங்க. 6:28. இந்திரத்தை இனிதாக ஈந்தார் போலும் இமையவர்கள் வந்திரஞ்சும் இறைவர் போலும் சுந்தரத்த பொடி தன்னை துதைந்தார் போலும் தூத்தூய திருமேனி தோன்றல் போலும் மந்திரத்தை மனத்துள்ளே வைத்தார் போலும் மானாகம் நானாக வளைத்தார் போலும் அந்திரத்தே அணியா நஞ்சுண்டார் போலும் அணியாரூர் திருமூலட்டானாரே. அந்திரத்தே அணியா நஞ்சுண்டார் போலும் அணியாரூர் திருமூலட்டானாரே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. இதுல மந்திரத்தை மனத்துள்ளே வைத்தார் போலும் 5 எழுத்திலே நமசிவாய் என்பது என்னுடைய திருநாமம். அந்த திருநாமத்தை ஓங்கி சொல்லுதல். ஞானமை நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சோலாம் ஆனசீர் நமச்சிவாய பதியத்தை அங்கன் வானமும் நிலனும் கேட்க ஓதினார். அதனால நமச்சிவாயத்தை எப்பவுமே ஓங்கி சொல்லணும். அது இறைவனுடைய திருநாமம், அது மந்திரம் அல்ல. அப்ப மந்திரம் அது நமச்சிவாயத்தை பலகால் சொன்னால் அது சிவாய மந்திரமாக மாறும். அந்த மந்திரத்தை மனதுக்குள்ளே வைக்க பல பேர் சிவாய நமசிவாய வெளியில சொல்றாங்க. ஆனா அது நம்ம அப்பர் பெருமான் சொல்ல அந்த மந்திரத்தை மனதுக்குள்ளே வைக்க வேண்டும் என்று அப்பர் பெருமான் சொல்றார். மந்திரத்தை மனத்துள்ளே வைத்தார் போலும். வாழ்க வாழ்க. பிண்டத்தை காக்கும் பிரானார் போலும். வந்தவாசி செண்பகவல்லியம்மாவா. நமசிவாயம் தான் ஓங்கி வைக்கப்பட வேண்டும். சிவாயன் மனதுக்குள்ள வைக்க வேண்டும் என்று அப்பர் சாமி வாக்கு. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருடி வந்துருச்சு ஐயா. எங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள் ஐயா. வாழ்த்துங்க ஐயா. வாழ்த்துக்கள். சொல்லுங்க ஐயா. 6:28:9. ஞானப்பிரகாசம் செண்பகவல்லி அம்மா அவங்களுக்கு திருமண நாளாயா இன்னைக்கு. சிவாய நம. வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்த்துக்கள் ஐயா. திருச்சிற்றம்பலம். படிங்க எல்லாரும். பிண்டத்தை காக்கும் பிரானார் போலும் பிறவி இரவி இலாதார் போலும் முண்டத்து முன்கண் உடையார் போலும் முழுநீரு பூசும் முதல்வர் போலும் கண்டத்து இறையே கருத்தார் போலும் காலத்தி காரோனும் மேயார் போலும்
அண்டத்து கப்புறமாய் நின்றார் போலும் அணியாரூர் திருமூலட்டானாரே. அண்டத்து கப்புறமாய் நின்றார் போலும் அணியாரூர் திருமூலட்டானாரே. திருச்சிக்கும் நன்றிங்க. திருமண நாள மனம் புணர்ந்த நன்னாள்னு சொல்லுவாங்க. அதனால சண்பகம்மாவும் அந்த ஞானப்பிரகாசையாவும் நலமா வாழணும்னு இறைவனை பிரார்த்தித்து, அந்த பிறவி பயன் என்ன? பிறவியும் இரவியும் இல்லாதார் போலும் பிறப்பு இறப்பு அற்ற நிலையை எய்த வேண்டும். அதுதான் அந்த வாழ்க்கையின் பயன் அல்லவா? அதனால இரவாத இன்ப அன்பை பிறவியும் இரவியும் இல்லாதார் போலும்னு திருமண நன்னாள்ல படிச்சிருக்காங்க. வாழ்க வாழ்க. ஞானப்பிரகாசையா அடுத்த பாட்டியா. திருச்சிற்றம்பலம். ஒரு காலத்து ஒன்றாகி நின்றார் போலும் ஊழி பல கண்டு இருந்தார் போலும் பெருகாமே வெள்ளம் தவிர்த்தார் போலும் பிறப்பிடும்பை சாக்காடு ஒன்றில்லார் போலும் உருகாதார் உள்ளத்து நில்லார் போலும் ஒப்பார்தம் மனத்தென்றும் நீங்கார் போலும் அருகாக வந்து என்னை அஞ்சல் என்பார் அணியாரூர் திருமூலட்டானாரே. திருச்சிற்றம்பலம். நம்முடைய வாழ்விலே சிறந்த வாழ்வு சைவ வாழ்வுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சைவ வாழ்வின் பயன் நாம் இறைவனை தேடுவதல்ல, இறைவன் நம்மை தேடி வர வேண்டும். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனா இந்நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். அதனால இங்க என்ன சொல்ற, இந்த ஐயா படிச்ச பாட்டுல அருகாக வந்தென்னை அஞ்சேல் என்பார். பெருமான் நம்முடைய நம்ம அஞ்சேல் என்று செய்ய வேண்டும். அம்மா படிக்கும் போது பிறவியும் இரவியும் இல்லாதான்னு பிறவி பயனை படிச்சாங்க. ஐயா வந்து பெருமானை தேடி வருவதற்காக அருகாக வந்தென்னை அஞ்சேல் என்பார் படிச்சார். அப்ப திருமண நாள் நன்னாள்ல அந்த சைவ வாழ்வு சிறப்பதற்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். காலங்கத்தால அடியார்கள் நடுவில் இருந்து அந்த சைவ வாழ்வு சிறக்க வேண்டும் என்று இந்த நன்னாளிலே வாழ்த்துவோம். வாழ்க வாழ்க. வண்ணில் நல்ல வண்ணம் வாழறாப்பைகளும் எண்ணில் நல்ல கதிக்கை அதுமோர் குறைவிலை கண்ணி நல்ல அகுதூரும் கழுமல வடநகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்தது என்று கண்பகவல்லி ஞானப்பிரகா தம்பதிகளை நம்ம அடியாரெல்லாம் சேர்ந்து வாழ்த்துவோம். எத்தனை திருமண வாழ்க்கை அது இந்த ஆண்டு? 33ங்க ஐயா. 33வது ஆண்டா? வாழ்க வாழ்க வாழ்க. 100 ஆண்டு காலம் வாழ்க. இன்னும் ஒரு 100 ஆண்டு. நன்றி நன்றி. அடுத்த 11வது பாட்டுங்க. யார் பாடுறது? வாழப்பாடி சித்ரா வாங்க. நன்றாக நடைபலவும். திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி பயங்கரங்க சாமி. நன்றாக நடைபலவும் நவின்றார் போலும் ஞான பேருங்கடற்கோநாதர் போலும் கொன்றாகி கொன்றதொன்றுண்டார் போலும் கோளரக்கர் கோன்கலைகள் குன்றத்தார் போலும் சென்றார் திரிபுரங்கள் எய்தார் போலும் திசையனைத்தும் மாயனைத்து மானார் போலும் அன்றாகில் 1000 பேரார் போலும் அணியாரூர் திருமூலட்டானாரே. அன்றாகில் 1000 பேரார் போலும் அணியாரூர் திருமூலட்டானாரே. நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க. கொன்றாகி கொன்றது ஒன்று உண்டார் போலும். கொன்றாய் கொண்டு உயிர் கொலை அப்படின்னு இல்லை. நம்முடைய ஆணவத்தை கொலை செய்து அந்த ஆணவமத்தந்த யான் எனது என்ற செருக்கை அடக்குதல் தான் கொன்றாகி கொன்று உண்டுதல் என்று இந்த சித்தாந்த வகையில இதுக்கு பொருள் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அதனாலதான் தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்று தோத்திரத்தை தான் சாத்திரம் வந்தது. நன்றி நன்றி. அடுத்து 6ஆம் திருமுறையிலே 29வது பதிகமாக, இதுவும் திருவாரூர் பதிகம். திருவாரூர் திருத்தாண்டகம் எந்த நேரத்திலும் பாடக்கூடிய பண்பகையாக அரிகாம்பது ராகத்திலே அமைந்திருக்கிறது சொல்லுவார்கள். காவிரியுடைய தென்கரையிலே 87வது தலமாக மயிலாடுதுறை நாகூர் பாதையில் அமைந்துள்ளது. பெருமான் புற்றிடம் கொண்டார். அம்பாள் வந்து கமலாம்பிகை.
இதற்கான அதே பாடல் தான் பெரிய புராணத்தை 226 நீடிய புகழ் திருவாரூர். நீடு புகழ் திருவாரூர் நிலவுமணி புட்டிடம் கொள் நிறுத்தர் தம்மை கூடிய அன்போடு காலங்களில் அணைந்து கும்பிட்டு கோதில் வாய்மை பாடியிலும் பூதத்தினான் எனும் பதிகம் முதலான பலவும் பாடி நாடிய ஆர்வம் பெருக நைந்து மனம் கரைந்துருகி நயந்து செல்வார். வாழ்க வாழ்க. இங்க நீடு புகழ் நிலவிய புற்றிடங்கொண்டார். திருவாரூர்னாலே புற்றிடம் கொண்டார் தான். அதுதான் அவர் தான் மூலவர். தியாகராஜ நடுவில் சொல்லிவிட்டாங்க. தியாகராஜன் சொல்லு தேவாரத்துல எங்கேயும் இல்லை. தேடி இருந்தா கண்டுபிடிச்சு சொல்லலாம் யாராவது. தேவாரத்துல எந்த இடத்துலயும் தியாகராஜ சொல்லு இல்லை. இவங்களா கொண்டாந்து உள்ள கொண்டாந்து நுழைச்சிட்டாங்க அதை. ஆனா புற்றிடம் கொண்டார் பெருமான் அந்த புற்றிடம் கொண்டாரை நெஞ்சினை குறுகப்பாடி நைந்து மனம் கரைந்து உருகினார் என்று சொல்கிறார் செக்கிழார் பெருமான். வாழ்க வாழ்க. திருமணியை தேக்கும் தேனை பாலை தீங்கரும்பின் என் சுவையை தெளிந்த தேரல் குருமணியை குடல் மொந்தை தாளம் வீணை கொக்கரையின் சச்சரையின் பாணியானை பருமணியை பவளத்தை பசும்பொன் முத்தை பருப்பதத்தில் அருங்கலத்தை பாவம் தீர்க்கும் அருமணியை ஆரூரில் அம்மான் தன்னை அறியாது அடிநாயே நயத்தவாரே அருமணியை ஆரூரில் அம்மான் தன்னை அறியாது அடிநாயே அயத்தவாரே. அந்த ஆரூர் இருக்கிற அந்த அம்மான் யாரு? புற்றிடம் கொண்டான் தான். அவரை தியாகராஜன் போட்டு குழப்பிட்டாங்களே நம்மள. ஆனா அந்த பெருமானை நான் அறியாது இருக்கிறேனே என்று அந்த காலத்துல அப்புறம் சாமி பாடி வச்சேன். இடைச்செறிகளை கொண்டாந்து பெருசாக்கி தியாகராஜான்றாங்க. ஆனா எங்கேயுமே தேவாரத்தை சொல்லு இல்லை. நம்முடைய பண்டை முறையில என்ன இருக்குதோ அதான் நம்முடைய சைவ மரபு. மரபுக்கு மீறி சில செயல்களை செய்து அதை பெருசாக்குறாங்க. வாழ்க வாழ்க. நன்றி. அடுத்து 2வது பாட்டு. சொக்கம்மாள் வாங்க. பொன்னே போல். திருச்சிற்றம்பலம். பொன்னே பொன்னே போல் திருமேனே உடையான் தன்னை பொங்குவெண் நூலானை புனிதன் தன்னை மின்னானை மின்னிடையாள் வாகத்தன்னை வேழச்சின் உருவிரும்பி போர்த்தான் தன்னை தன்னானை தன்னுப்பார் இல்லாதானை தத்துவனை உத்தமனை தழல் போல் மேனே அண்ணானை ஆரூரில் அம்மான் தன்னை அறியாது அடிநாயேன் அயந்த ஆரே அண்ணானை ஆரூரில் அம்மான் தன்னை அறியாது அடிநாயேன் அயந்தவாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அந்த புற்றிடங்கொண்டாரை உருகி நைந்து பாடினான்னு சொல்றாரு. என்ன மாதிரி உருகினான்னா பெருமானை நான் அறியாது இருந்தேனே அறியாது அடிநாயேன் அயர்த்தவாரே என்ற அந்த உருக்கத்தை பாடல் தோறும் இந்த பதிகத்தில் பாடல் தோறும் வைத்து பெருமான் அப்பர் பாமே உருகினாராம். அறியாது அடிநாயேன் அயர்த்தவாரே. வாழ்க வாழ்க. அடுத்து ஏற்றானே. சித்ரா சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாட்டு படிக்கிறேங்க ஐயா. சரிம்மா. கணபதி ஐயா வாங்கய்யா. கணபதி ஐயா. ஏற்றானே. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. சிவா அடியார் பெருமக்கள் பாத பூஜ்யம் சமர்ப்பியாமி.
नानाविध परिमल मंत्र संदन पत्र पुष्पांजलि समर्पयामि धूपदीपम् अग्रामि धूपदीपं निराञ्जनं समर्पयामि शिवाय திருச்சிற்றம்பலம் शिवाय 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 திருச்சிற்றம்பலம் ஏட்டாணி ஏழுலகுமானான் தன்னை எழுகடலும் மேல்மலையுமானான் தன்னை கோட்டானை கோற்றமத்தான் தன்னை கொடுமழுவால் கொண்டதோர் கையால் தன்னை காட்டாணி தீயாணி நிருமாகி கடிகவழும் புன் தடமேல் கங்கை வெல்ல ஆற்றாணி ஆரூரில் நம்மான்றனை அறியாதடியேன் நாயேன் அயர்ந்தவரே கடிகமழும் புன் தடமேல் கங்கை வெல்ல ஆற்றாணியாரூர் நம்மான்றனை அறியாதடியேன் நாயேன் அயர்ந்தவரே அறியாதடி நாயேன் அயர்ந்தவரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. வணக்கம் சபா. வணக்கம் வணக்கம். இந்த கடவுளை நம்பாதவர்கள் இறைவன்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் இயற்கை தான் சொல்லுவாங்க. நீங்க எதை இயற்கை அதெல்லாம் நாங்க இறைவன் என்று சொல்கிறோம் என்று சொல்கிற மாதிரி அப்பர் பெருமான் பாடுகிறார். காற்றானை தீயானை நீருமாகி, இந்த இயற்கையாகிய ஐம்புலன்கள் தான் இறைவனாக இருக்கிறது. அந்த இறைவன் தான் இயற்கை இருக்கிறான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. முந்திய வல்வினைகள் தீர்ப்பான் தன்னை. அடியன் படிக்கட்டுங்களா? சரிங்க, நன்றி. திருச்சிற்றம்பலம். முந்திய வல்வினைகள் தீர்ப்பான் தன்னை மூவாத மேனி முக்கண்ணி நானை சந்திரனும் வெங்க திருமாயி நானை சங்கரனை சங்க குடையான் தன்னை மந்திரமும் மறைபொருளும் மானான் தன்னை மறுமையையும் மிம்மையும் மானான் தன்னை அந்திரனை ஆரூரில் அம்மான் தன்னை அறியாத நாயடியேன் அயர்த்தவாரே அறியாத நாயடியேன் அயர்த்தவாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. மந்திரமும் மறைப்பொருளும் ஆனான் தன்னை என்று பெருமானுடைய 5 எழுத்திலே பெருமானுடைய திருநாமாகிய நமச்சிவாயத்தை ஓங்கிச் சொல்லி அந்த மந்திரத்தை உள்ளத்தையே மறைத்து வைத்து ஓத வேண்டும் என்று சொல்ல வகாமாறு மந்திரமும் மறைப்பொருளும் ஆனான் தன்னை என்று சொல்கிறார் அப்பர். வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு. பிறநெறியாய் வீடாகி பிஞ்சாகனமாய். மல்லிகாமா படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தொண்டரை தொழுதடி பணிமேன் தூய நெறி எளிதாமே. பிறநெறியாய் பீடாகி பிஞ்சகனுமாய் பித்தானாய் பத்தர் மனத்தினுள்ளே ஒரு நெறியாய் ஓமாமாய் ஈமாங்காட்டில் ஓரிபல விட நட்ட மாடி நானே துறநெறியாய் தூபமாய் தோற்றமாயி நாற்றமாய் நன்மலர் மேல் உரையும் நின்ற உரையா நின்ற அறநெறியை ஆரூரில் அம்மான் தன்னை அறியாதாடி நாயே நயர்ந்தவாரே அறியாதாடி நாயே நயர்ந்தவாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பக்தர்களுக்கெல்லாம் அவன் பித்தனாயிருக்கிறான் என்று சொல்ற மாதிரி அப்பர் சாமி பித்தனாய் பக்தரு மனத்தினுள்ளே என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. 6வது பாட்டு. பழகிய வல்வினைகள்.
செல்வம் அம்மா வாங்க. செல்வம். பழகிய வல்வினைகள் பாற்றுவானை பசுபதியை பாவகனை பாவம் தீர்க்கும் குழகனை கோளரவு ஒன்றாட்டுவானை கொடுகொட்டி கொண்டது ஓர் கையாந்தன்னை விழவனை வீரட்டம் மேவினானை விண்ணவர்கள் ஏத்தி விரும்புவானை அழகனை ஆரூரில் அம்மான் தன்னை அறியாது அடிநாயேன் அயர்ந்தவாறே அழகனை ஆரூரில் அம்மான் தன்னை அறியாது அடிநாயேன் அயர்த்தவாறே. திருச்சிற்றம்பலம். பழகிய வல்வினைகள் பார்த்துவானே என்று வினைகளை 3 வகையா பிரிச்சு அதை எஞ்சு வினை, ஏன்ற வினை, ஏறு வினைன்னு சொல்லுவாங்க. இந்த பழகிய வல்வினை என்பது நாம இப்ப செய்யற வினையெல்லாம் பின்னாடி ஏறு வினையாகிய ஆகாமியமாக வரும். அந்த ஆகாமியத்தை வாராமலே செய்யக்கூடியவன் பெருமான் என்ற வகையில பழகிய வல்வினைகள் பார்த்துவார் என்று சித்தாந்த சைவம் பேசுகிற பாடலாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. சூடாமணி சேர் முடியாந்தன். சங்கரையா வாங்க. வாங்க சங்கரையா வாங்கய்யா. சங்கர் லைன்ல இருக்காரா? திருச்சிற்றம்பலம் கேக்குறீங்களா ஐயா? சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். சூளா மணி சேர் முடியான்றை சுண்ண வெந்நீர் அணிந்த பாடுங்க பாடுங்க ஐயா. பாடுங்க. ரைட்டு தான். சூளா மணி சேர் முடியான்றை சுண்ண வெந்நீர் அணிந்த சோதி யானை கோல்வா அரவ மசைத்தாகண்டன்னை புல்புலி தோளாடை குழகன்றன்னை நால்வாயும் பக்தர் மனத்துள்ளானை நம்பானை நட்கனை முக்கனானை ஆழ்வானை ஆரூரில் அம்மான் தன்னை அறியாதடி நாயேன் அயர்ந்தவாறே திருச்சிற்றம்பலம். ஆழ்வானை ஆரூரில் அம்மாந்தன்னு அனைத்து ஊர்களையும் ஆளக்கூடிய திறமுடையவன் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு. முத்தினை மனிதன். நித்திலாமா வாங்க. சிற்றம்பலம். முத்தினை மனிதனை மாணிகத்தை மூவாத கற்பகத்தின் கொழுந்து தன்னை கொத்தினை வைரத்தை கொள்ளேருந்து கோளர் வெஞ்சாட்டுங் குலகன் தன்னை பத்தனை பத்தர் மனத்துளானை பரிதி போல் திருமேனி உடையான் தன்னை அத்தனை ஆரூரில் அம்மான் தன்னை அறியாது அடிநாயேன் அயர்த்தவாறே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமான் எங்க இருக்கிறான்? அடியாளுடைய உள்ளத்திலே இருக்கிறான். அதனாலே பக்தரை மனத்துளானே என்று பாடி அடியார்களை வணங்கினால் ஆண்டவனை வணங்கியது என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பையாடு அரவங்கை. 9வது பாடல். லலிதா பாலசுந்தரம் வாங்க. இருக்கீங்களா? சிவாய நம. இருக்கீங்களா? முரளின்ற ஒருத்தர் வந்திருக்காரு புதுசா. முரளி ஐயா. முரளி ஐயா படிங்க ஐயா. லலிதாம்மா இல்லையா? முரளி ஐயா இல்ல. தமிழரசி அம்மா படிங்க. தமிழரசி.
அம்மா இல்லைங்க ஐயா, காணோம். தமிழரசி அம்மா படிங்க. தமிழ்நாடு பையாடு ஆரம்பம். 9வது பாட்டு. தமிழரசி இருக்கீங்களா? அடுத்து தர்ஷன் வந்திருக்காரு. தர்ஷன் தர்ஷன் பாட சொல்லுங்க. தர்ஷன் தயாரா இருக்கீங்களா? லைன்ல வராராயா? வரலைங்க ஐயா. ஐயா கூப்பிட்டு இருக்காரு, ஒருத்தர் கூட வரல. கணபதி தான் லைன்ல வராரு. வந்திருக்காரு. ஒன்னா அவர் பாண்டிட்டு சொல்லுங்க ஐயா. கணபதி பாட்டு அவர் தான் லைன்ல போயிட்டு வராருங்க ஐயா. ஐயாவுக்கே லைன் இல்லையானோ தெரியல. ராஜா ஐயாவே போயிட்டு இப்பதான் வராரு. போன் வந்துச்சு. லலிதா மாவட்டம் போன் வந்தது. அவங்க ஏதோ ப்ராப்ளம், அதனால எல்லாரும் கலந்துக்க முடியலன்னு சொன்னாங்க. ஐயா நான் 10வது பாட்டு பாடட்டுமா ஐயா? சரிப்பா. தமிழரசி படிங்க 9வது பாட்டு. ஐயா லேட்டா ஐயா நினைக்கிறேன் ஐயா. ராஜா ஐயா சொல்லுங்க. 9வது பாட்டுங்க 10வது பாட்டை தம்பி பாட்டான். சரி ஐயா உங்களுக்கு மியூட் எடுக்கலங்க ஐயா, இப்பதான் எடுத்து விட்டுருக்கீங்க. தமிழரசி அம்மா பாடுறாங்க ஐயா. திருச்சிட்டம்பலங்க ஐயா. வாங்க பாடுங்க பாடுங்க. திருச்சிட்டம்பலங்க ஐயா. வாங்க. 6:29:9. பையாரவங்கை ஐயா திருச்சிட்டம்பலங்க ஐயா. பையாரவங்கை ஏந்தி நானை பரிதி போற்றிருமேனி பால் நீற்றானை நெய்யாடு திருமேனி நிமலன் தன்னை நெற்றி மேல் மற்றொருகன் நிறைவித்தானை செய்யானை செழும் பவள திரளொப்பானை செஞ்சடை மேல் வெண்திங்கள் சேர்த்தினானை ஐயாறு மேயானை ஆரூரானை அறியாத அடிநாயே அயர்ந்தவாறே. நன்றிங்கய்யா. திருவையாற்றையும் திருவையாரையும் இணைத்து பாடுதல் நம்முடைய சைவ மரபுல ஒண்ணு. ஐயாறு மேயானை ஆரூரானை இந்த சொல்ல நம்ம இவரோட மணிவாசரோட பயன்படுத்துவார். ஆரூர் அமர்ந்த அரசே போற்றின்னு சொல்லும் போது அடுத்தவரை சீரார் திருவையாரா போற்றின்னு பாடுவார். இதுல போற்றி திருவாகல அந்த மாதிரி இங்க ஐயாறு மேயானை ஆரூரானை அறியாது அடிநாயே நயர்த்தவாரே. வாழ்க வாழ்க. தம்பி 10வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். சீரார் மூடிப்பத்து உடையான் தன்னை தேசு அழிய திருவிரலால் சிதையா நூக்கி பேரார் பெருமை கொடுத்தான் தன்னை பெண்ணிரண்டும் ஆணுமாய் நீரான் தன்னை போரார் புறங்கள் புரளநூறும் புண்ணியனை வெந்நீர் அணிந்தான் தன்னை ஆரானை ஆரூரில் அம்மன் தன்னை அறியாது அடிநாயன் ஆய்ந்து ஆரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. பெண்ணிரண்டும் ஆணுமாய் நின்றான் தன்னை. இங்க பெண் 2 யாரு? ஒண்ணு உமாதேவி, இன்னொன்னு கங்காதேவின்னு சொல்லுவாங்க. உலகத்தை காப்பாற்றுவதற்காக கங்கையிலே தந்தை சுமந்தான். உயிர்களை காப்பதற்காக கருணையாக அம்பாளை பாகத்திலே கொண்டான். அதனால அந்த வகையில அவன் பெண்ணிரண்டும் ஆணுமாய் நின்றான். உலகத்தையும் உயிரையும் காப்பதற்காக அவன் பெண்ணிரண்டாய் கங்காதரனாய் உமைபாகனாய் இருந்தான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 6ஆம் தலைமுறையில இன்னொரு பதிவு படிச்சிடலாம் இல்லையா? 30வது பதிகம். அதுவும் திருவாரூர் திருத்தாண்டகம் பொது பண்ணாக எந்த நேரமும் அரிகாம்போதிலே பாடத்தக்கது.
காவினுடைய தென்கரையிலே 87வது தலமாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாகை சாலையிலே உள்ளது. பெருமான் புற்றிடங்கொண்டார், அம்பாள் கமலாம்பிகை. இதற்கான பாடல் 226. சிவாயிரம். நீடு புகழ் திருவாரூர் நிலவுமணி புற்றிடம் கொள் நிறுத்தர் தம்மை கூடிய அன்போடு காலங்களில் அணைந்து கும்பிட்டு கோதில் வாய்மை பாடிடம் பூதத்தினான் எனும்பதிகம் முதலான பலவும் பாடி நாடிய ஆர்வம் பெருக நைந்து மனம் கரைந்துருகி நயந்து செல்வார். கூடிய காலங்கள் அன்போடு காலங்களில் அணைந்துட பெருமானை முப்போதும் வணங்குதல்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய காரைக்கால் அம்மையார் காலங்களை நானா காட்டுவார். காலையே போன்றிலங்கும் மேனி கடும்பகரின் வேலையே போன்றிலங்கும் வெண்ணீரு மாலையின் தாங்குருவே போலும் சடைக்கற்றை மற்றவர்க்கு வீங்கிருளே போலும் விடரு. நள்ளிருளில் நட்டமாடும் பெருமான நள்ளிருளே வணங்கணும். காலை பகல் மாலை இல்லாம நள்ளிருளும் வணங்குதல்ல காரைக்கால் அம்மையார் பாட்டு. அதனால காலங்கள் தோறும் என்பது சைவ நன்னெறி ஆண்மையிலே 4 காலம். அந்த 4 காலம் தான் சைவ நன்னெறின் ஆண்மை. அதுதான் சீலம், நோன்பு, செறிவு, அறிவு என்று சொல்ற வழி. அந்த வகையில நினைவுபடுத்துற மாதிரி தேக்கிடார் இந்த பதிகத்தை அறிமுகப்படுத்துகிறார். வாழ்க வாழ்க. எம்பந்த வல்வினை நோய் தேத்திட்டான்கான் 7 கடலும் 7 உலகும் ஆயே நான்கான் வம்பொந்து கொண்டையந்தார் மாலையான்கான் வளர்மதி சேர் கண்ணியன்கான் வானோர் வேண்ட அம்பொன்றால் மூவையிலும் எரி செய்தான்கான் அனலாடி ஆனஞ்சும் ஆடி நான்கான் செம்பொன் செய்மணி மாட திருவாரூரில் திருமூலட்டானத்தம் செல்வனாரே. செம்பொன் செய்மணி மாட திருவாரூரில் திருமூலட்டானத்தம் செல்வனாரே. திருவாரூர் போனா அந்த மூலட்டானத்தில் இருக்கிற புற்றிடங்கொண்டாரை வணங்குதல். ஆனா பூஜை காலத்துல போனா தாம் எல்லாம் தியாகராஜ கிட்ட தான் நிப்பாதரோ புற்றிடம் கொண்டா தனியா இருப்பார். அதனால திருமூலட்டானன் என்பது புற்றிடங்கொண்டாரை குறிக்கும் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அக்குலாம் அறையினன் தான். ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். அக்குலாம் அறையினல் கான் அக்குலாம் அறையினன் கான் அடியார்க்கு என்றும் ஆரமுதமாய் அன்னிக்கும் ஐயாரன் கான் கொக்குலாம் பீலியோடு கொன்றை மாலை குளிர்மதியும் கூரரவும் நீரும் சென்னே தொக்குலாம் சடையினன் கான் தொண்டற் செல்லும் தூநெறி காண்பானவர்கள் துதி செய்தேத்தும் திக்கேலாம் நிறைந்த புகழ் திருவாரூரில் திருமூலட்டானத்தன் செல்வந்தானே திருமூலட்டானத்தன் செல்வந்தானே. திருச்சிற்றம்பலம். திக்கெல்லாம் நிறைந்த புகழ் திருவாரூரில். திக்கு என்பது 4 திசைன்னு சொல்லுவாங்க. கிழக்கு வடக்கு வடக்கு மேற்கு. இல்ல சில பேரு அந்த இந்த திசையும் சேர்த்து வடகிழக்கு வடமேற்கு தெற்கு 8 திசைன்னு சொல்லுவாங்க. ஆனா மணிவாசக பெருமான் திசை 10ன்னு சொன்னார். நிலம் நீர் நெருப்பு உயிர் நீழ்வு செம்பொரு பகலோன் புலனாய மைந்தருடு எண்வகையாய் புணர்ந்து நின்றான் உலகு 7 திசை 10 எனத்தாம் ஒருவனுமே பலவாகி நின்றவா தோல் நோக்கமாடாமோ. மணிவாசகர் தான் திசைய 10ன்னு காட்டினார். அந்த திசையெல்லாம் நிறைந்த புகழ் திருவாரூர். அது கீழ் திசை மேல் கிழக்கு மேற்கு வேற, கீழ் திசை மேல் திசை வேற. அதை கீழ் திசை மேல் திசை சேர்த்தா 10ன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த திக்கெல்லாம் புகழ்கின்ற திருவாரூர் என்று 10 திசைகளிலும் புகழ்பெற்ற பெருமானாக அரூர் பெருமான் இருக்கிறார். அவன் திருமூலட்டானத்தை செல்வனாக புற்றிடங்கொண்டாராக இருக்கிறார் என்று நினைத்தார். வாழ்க வாழ்க.
நீரேறு சடைமுடியம் நிமலன் தாள். பட்டம்மாள் வாங்க. பட்டம்மாள் இருக்கீங்களா? சமையல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அடியன் படிச்சிடு ஐயா. படிங்க. சிவாய் நமங்க ஐயா. ஐயா போன் இந்நேரம் ஆங்க ஆகல ஐயா. ஆங்க ஆயிட்டு டச் பண்ண அந்த இது வரலையா? ஆன் ஆகல. வேற ஒண்ணு இல்லைங்க ஐயா. உட்காந்து தான் இருக்குங்க ஐயா கேட்டுண்டு. சிவாய் நம சிவாய் நம. நீரேறு சடைமுடி என் நிமலன்தான் நெற்றி மேல் ஒற்றை கண் நிறுவித்தான் வாரேறு வனமுலையால் பாகத்தான் வளர்மதி சடையான் மாதேவன் காரேறு முகிலனைய கண்டத்தான் கல்லாலின் கீழரங்கள் சொல்லி சீரேறு மணிமாட திருவாரூரில் திருமூலட்டானத்தின் செல்வன் தானே. சிவாய் நம. திருவாரூரை மணிமாடம் என்று சொல்லி இந்த சீரேறு மணிமாட திருவாரூரில் திருமூலட்டத்தான் அவன் என் செல்வன் தானே. செல்வம் என்பது பெருமானுடைய திருவடி செல்வம். செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வமதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வனு திருவாரூர் பெருமானுடைய திருவடியை குறிக்கிற பாடல் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து கானேறு கலைத்துரிவை. அடியன் படிச்சிடு படிங்க. கானேறு களிற்றுரிவை போர்வையான் கற்பகம் காலனை அன்று உகை செய்தான் ஊன் ஏறும் உடை தலையில் வழி கொள்வான் உத்தமன் ஒற்றியூர் மேவினான் ஆன் ஏறு ஒன்றது ஏறும் அண்ணல் தான் ஆதித்தன் பல்லிருத்த ஆதிதான் தேனேறு மலர்ச்சோலை திருஆரூரில் திருமூலட்டானத்தேம் செல்வன் தானே. பெருமான் எந்த இடத்துல எல்லா இடத்துலயும் பார்த்தா எல்லா தலங்களிலும் சோலைகளுக்கு நடுவே இருக்கிறான்னு சொல்லுவார்கள். சோலை என்பது அந்த பூக்கள் பூக்கிற இடம். அங்க அந்த பூக்கள்ல தேன் இருக்குது. அந்த தேனை மாறி தித்திக்கும் சிவபெருமான். அதனால தேனேறு மலர்ச்சோலை திருவாரூரில் திருமூலட்டானத்திலே இருக்கிற தித்திக்கும் சிவனாக புற்றிடங்கொண்டார் இருக்கிறார் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பிறப்பொன்றும் இறப்பொன்றும் இல்லாதான் பிறப்போடும் இறப்பென்றும் இல்லாதான் பெண்ணுருவோடு ஆணுருவம் ஆயே நான் மரப்பாடும் என் சிந்தை மறுவுள் நீக்கி நான் வானவரும் அறியாத நெறி தந்தான் நரப்படுப்பு மலத்தூப தீப நல்ல நஞ்சு சாந்தான் கொண்டு தின்னாலும் வானோர் சிறப்போடு பூசிக்கும் திருவாரூரில் திருமூலட்டானத்தும் செல்வந்தானே. திருமூலட்டானத்தும் செல்வந்தானே. திருச்சிற்றம்பலம். சிறப்போடு பூசிக்கும் திருவாரூர். பூசனை என்பது என்ன? தூய்மைப்படுத்தான் பூசணைன்னு சொல்லுவாங்க. மந்திர சுத்தி, திரவிய சுத்தி, பூத சுத்தி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூய்மைப்படுத்துவதுதான் உண்மையான பூசனை. அதனால அந்த மாதிரி பெருமான் சிறப்போடு பூசிக்கும் திருவாரூரில் திருமூலட்டனாக புற்றிடங்கொண்டனாக அவன் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவனா இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. சங்கரன் சரிதா வாங்கம்மா வாங்க. புத்தகம் இல்லைங்களா? வாங்க. தாமோதர ஐயா வாங்க. நமசிவாயம். திருச்சிற்றம்பலம். சங்கரன் சக்கரம் மார்க்கருள் செய்தான் தருணேந்து சேகரன் தலைவன் தான் அங்கமலத்தயன் சிரங்கள் 5ல் ஒன்றை அறுத்தவன் அணிப்பொழில் சூழ் ஐயாற்றான்
எங்கள் பெருமான்கான் எண்ணிடர்கள் போக அருள் செய்யும் இறைவன் கான் இமையோரேத்தும் செங்கமல வயல் புடை சூழ் திருவாரூரில் திருமூலட்டானத்தின் செல்வன் தானே. செங்கமல வயல் புடை சூழ் திருவாரூரில் திருமூலட்டானத்தின் செல்வன் தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமான் இந்த இடத்துல தருணேந்து சேகரன் கான். தருண் என்பது இளமை என்ற பொருள். அந்த இளைய சூரியனுக்கு தலைமையிலே வைத்து அதை வளர விட்டான். அதனால பெருமானுடைய தென்னியிலே அது வளர்கிறது. பாவத்தினாலே அது தேய்ந்து போனது, புண்ணியத்தினாலே அது வளர்கிற தருணேந்து சேகரன் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து நன்றருளி தீதகர் பத்மாவதி அம்மா வாங்க. 7வது பாட்டு. பத்மாவதி அம்மா இருக்காங்களா? செண்பகவல்லி அம்மா வாங்க. ஞானப்பிரகாசம் செண்பகவல்லி அம்மா வாங்க. வாங்க வாங்க. நல்லா இல்ல. ஐயா 7வது பாட்டு தானங்க ஐயா? ஆமாமா 7 நீங்க 7 படிக்க, ஐயா 8 படிக்கட்டும். நன்றருளி தீதகர். திருமண நாள் நன்றருளி தீதகற்ற வேண்டும்னு பிரார்த்தனை பெருமானிடத்துல. நன்றருளி தீதகற்றும் நம்பீரான் கான் நால்மறையோடாரங்கம் ஆயினான் கான் மின்திகழும் சோதியான் கான் ஆதித்தான் கான் வெள்ளேறு நின்றுளவு கொடியினான் கான் துன்று பொழில் கட்சி ஏகம்பம் தான் கான் சோற்று துறையான் கான் சோலை சூழ்ந்த தென்றலார் மனம் கமழும் திரு ஆரூரில் திருமூலட்டான தெம் செல்வன் தானே. தென்றலார் மனம் கமழும் திரு ஆரூரில் திருமூலட்டான தெம் செல்வன் தானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருமூலட்டாத்தான் அருளால உங்களை வாழ்வுல தென்றல் மனம் கமழட்டும் என்று அப்பர் சாமி வாழ்த்துகிறார். வாழ்க வாழ்க. தென்றல் தான் நீங்க பாடின பாட்டுதான். தென்றலார் மனம் கமழும் திருவாரூர்னு வாழ்க்கையில தென்றல் மனம் கமழும் அப்பர் சாமி இன்னைக்கு உங்களை வாழ்த்துறாரு. நன்றி நன்றி ஐயா. ஐயா வெளில போயிருக்காருங்க. அடியா என்ன பாட சொல்லுங்க ஐயா. ஐயா இல்லையா? வாழப்பாடி சித்ரா வாங்க. ஐயா திருச்சிட்டம்பலங்க ஐயா. பொன்னலத்த நரங்கொன்றை. பொன்னலத்த நறுங்கொன்றையினான் கான் புகழூரும் பூவனமும் பொருந்தினான் கான் மின்னலத்த நுண்ணிடையான் பாகத்தான் கான் வேதியன் கான் வெண்பொறி நூல் மார்பினான் கான் கொன்னலத்த மூவிளைவேல் ஏந்தினான் கான் கோலமா நீரணிந்த மேனியான் கான் சென்னலத்த வயல் புடை சூழ் திருவாரூரில் திருமூலட்டான தெம் செல்வன் தானே. நன்றிங்க ஐயா. திருச்சிட்டம்பலம் சாமி. சோழ நாடு சோறுடைத்து என்று அந்த திருவாரூர் அந்த சோழ நாட்டினுடைய இதுவாக சென்னலத்த வயல்புடை சூழ் திருவாரூர் என்று அந்த காவிரி பாய்கிற வளமான பூமி நமக்கு இந்த உடம்பை வளர்ப்பதற்காக உணவை கொடுக்கும். அங்கே இருக்கிற திருவாரூர் பெருமான் நம்முடைய உயிரை வளர்ப்பதற்காக முரட்டானனாக புற்றிடங்களும் அமர்ந்திருக்கிறான் என்று சொல்ற பாடு. வாழ்க வாழ்க. வெண்டவர்தம் புறமூன்றும் எரி செய்தான்கள். சொக்கம்மாள் அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். விண்டவர் தம்புறம் மூன்றும் எரி செய்தான் கான் வேலை விட உண்டு இருண்ட கண்டத்தான் கான் மண்டலத்தில் ஒளி வளர விளங்கினான் கான் வாய் மூறும் மறைக்காடும் மறுவேனான் கான் புண்டரிக கண்ணானும் பூவின் மேலே
புத்தேளும் கண்பறிய புராணன் கான் புத்தேளும் காண்பறிய புராணன் கான் தென் திரை நீர்வயல் புடைசூழ் திரு ஆரூரில் திருமூலட்டானத்தியம் செல்வன் தானே தென் திரை நீர்வயல் புடைசூழ் திரு ஆரூரில் திருமூலட்டானத்தியம் செல்வன் தானே. திருச்சிற்றம்பலம். நன்றி. அந்த முந்தின பாடல்ல செந்நலத்த வயல் என்று சொல்லி அந்த பூமியினுடைய வளத்தை சொன்னார். அந்த வளம் எதனால இருக்கிறது? தென்திரைநூர் வயல் புடைசூழ் திருவாரூர் சொல்லி அந்த தென்கரை நீராகிய காவிரியை காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு. சித்ரா வாங்க. சித்ராமா வாங்க. சித்ரா. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். செருவளரும் செங்கண் மாலேற்றி நான் கான் தென்னானே காவன் கான் தீயில் வீழ மறுவலக்கம் புறம் 3 மெரி செய்தான் கான் வஞ்சகர் பாலுணகாத மைந்தான் தான் கான் அறுவரை எடுத்த வன்றன் சிரங்கள் 10 ஐந்து தோல் நெறித்தலாறு திருவிரலடர்த்தவன் கான் திருவாரூரில் இருமூலட்டானத்தின் செல்வன் காணே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. வஞ்சகர்பால் அணுகாத மைந்தன் தான் கான் வஞ்சமனமில்லாத மனத்தராக இருப்பதற்காக அவன் வஞ்சமுடைய மனத்தாரை அவன் அணுக மாட்டான். அதனால் நாமெல்லாம் வஞ்சமனம் இல்லாது பெருமானை வணங்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்கன்னு சொல்லி இதோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இப்போ பொன்னூசல் பாடி திருக்கோயில் அடைப்பிட்டு வாழ்த்து மிச்ச நாளை. பொன்னூசல் கணபதி ஐயா. மல்லிகா அம்மா படிக்கிறேங்க ஐயா. பொன்னூசல் மல்லிகா அம்மா படிக்கிறீங்களா? மல்லிகா அம்மா படிங்க. அடுத்து திருக்கதவு இவரு கணபதி. சரிங்க. எத்தனாவது பாடலுங்கய்யா? 8வது பாட்டு. 8வதுங்களா? 6. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். படிக்கிறேங்கய்யா. மாதாடும் பாகத்தன் உத்தர கோசமங்கை தாதாடும் கொன்றை தடையான் அடியாருள் கோதாட்டி நாயேனே ஆட்கொண்டான் தொல் பிறவி இதோடு வண்ணம் திகழ பிறப்பறுப்பான் காதாடும் குண்டலங்கள் பாடி கசிந்தன்பால் போதாடும் பொன்முலையேர் பொன்னூசல் ஆடாமோ போதாடும் பொன்முலையேர் பொன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம். ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது நெறியாளருடைய சொல்படி அவர் யார் சொல்றாரோ அவங்க படிக்கணும். நான் பாடுறேன்னு சொன்னா மற்றவங்களுக்கு இதுவாயிடும். ஏன்னா கணபதி ஐயா அவர் கூப்பிடுறாரு, கணபதி ஐயா பாடுறேன்னு சொல்ல நான் பாடுறேன்னா அப்ப அவர் மனசு வருத்தப்படக்கூடாது இல்லையா? அதனால இல்ல அது பழகிக்கணும் இல்லையா? அதுக்காக சொல்லணும். அடுத்த சான்ஸ் உங்களுக்கு கொடுப்பாரு. முன்பின் எம்மை நுழைய பணியே என்பார். மல்லிகா அம்மாவை தான் திருக்கதவம் அடைக்கிறதுக்காக எழுதி வச்சிருந்தேன். அவங்க நன்றிங்க ஐயா. சரிங்க. வாங்க கணபதி ஐயா வாங்க. இருக்காங்களா? நன்றிப்பா சிவா. செல்வம் வாங்க. செல்வம் திருக்கதவம் அடைக்கிறதுக்கு செல்வம். வாழ்த்து பாட்டுல கணபதி ஐயா பாட சொல்லணும். சரி சரி. வாழ்த்து கணபதியா படிங்க. செல்வம் அம்மா திருக்கதவம் அடைக்கிறதுக்கு படிங்க. பெருமான் பேரானந்தர் இல்ல விடுமின் வெகுடு வேட்கை. ஆமா. 8:45 5. இருக்காங்களா? லைன்ல இருக்காங்களா அம்மா? இல்லைன்னா சிவன சேவை படி சொல்லுங்க.
ஸ்ரீதேவியா படிங்கயா. திருச்சிற்றம்பலம். விடுமை இவ்விடுமை 8:45 திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக போர் காலம் இனிதில்லை. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக போர் காலம் இனியில்லை. உடையானடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே அடி தேரடியே வந்தடைந்து உடைய விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை. உடையானடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமில் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைப்பட்டுருகி போற்றுவோம் உயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. உடைப்பட்டுருகி போற்றுவோம் உயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. சிற்றம்பலம். நன்றி ஐயா. அந்த திருமுறை கோயிலை திறப்பதற்கும் அடைப்பதற்குமாக மணிவாசகர் கொடுத்த கொடை. ஏன்னா அந்த திருவாசகம் தான் பெருமானால எழுதப்பட்டது. அதனால அவங்க பெருமானால எழுதப்பட்ட வாக்காலே அந்த திருமுறை கதவை திறப்பதும் அடைப்பித்தலும். அங்க திருமுறை காட்டுல தேவாரத்தால திருமுறை கதை பாடினாங்க. அது தேவார ஆசிரியர்கள் அடியார்கள் எதிரில். இங்க பெருமான் மானசீகமாக இருந்து அந்த கதவை அடைவும் யாத்திரை பத்துல பாடினார். அது திருமுறை கதவை திறப்பதற்கும் முழுவதற்கும் பயன்படுது எங்க ஐயா சொன்ன வாழ்க்கை. வாழ்க்கை வாழ்க்கை வாழ்த்து வாழ்த்து கணபதி ஐயா. மண்ணில் நல்ல வண்ணம். சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. மண்ணில் நல்ல வண்ணம் வழல வைகளும் எண்ணில் நல்கதைக்கே யாது போர் குறவில்லை. கண்ணில் நல்லகுரும் கருவள வளநகர் பெண்ணில் நல்லடும் பெருந்தகை இருந்ததே. பெருந்தகை இருந்ததே. சிவா கைப்போதும் மழவி கதத்து வேணோர்க்கு போது மொழிகாத்து நின்றனை அப்போதும் அகத்தடக்கிய போதும் இனியானை என் மனத்தை வைத்தேனே. வாழ்கந்தனர் வானவராயினும் வேள்கதன் புனல் வேந்தனும் ஒங்குகே ஆழ்கதியெல்லாம் மரணம் வேதோழ்கே. வையகமும் துயர்தீர்க்கவே. வையகமும் துயர்தீர்க்கவே. வையகமும் துயர்தீர்க்கவே. வாழ்ந்தோல் வாழ்க அறுமுகமும் வாழ்க விற்பை ஊர்வதனிவேல் வாழ்க. குக்குடம் வாழ்க செய்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க. யாழதன் நலங்கு வாழ்க மாறில வள்ளி வாழ்க. வாழ்க அடியாரல்ல வாழ்கீர் அடியாரல்ல. வாழ்கீர் அடியாரல்ல. சிவா திருச்சிற்றம்பலம்.
வாழ்க வாழ்க. ஐயா பாடும்போது அப்போது மலர் தூவி ஐம்புலனும் அகத்தடக்கி, அந்த போது ஆகிய அந்த மொட்டு விரியுமா. அது மலர்ந்த மலர போது மலர்களே அது 5ஆக விரியும். பொதுவாக எல்லா மலரோட 5 இதழ் இருக்கும். அப்படி அது மாதிரி அந்த போது அது விரியும் போது ஐம்புலனை அடக்கணும். இது விரியும், அது குவியும். அதை ஐயா சொல்லி அப்பர் சாமி வாக்கால சொல்லி காட்டுகிறார். அப்போது மலர் தூவி ஐம்புலனும் அகத்தடக்கி. மலர் விரியுது எதற்காக? நம்முடைய ஐம்புலன்களை குவிவதற்காக என்று. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்ததும் கேட்டுக்கொண்டிருந்ததும் சிவனேரியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு சிவபெருமானின் தனிப்பெரும் கருணையினாலே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த 6ஆம் திருமுறையை பாராயணம் செய்தோம். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களாய் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்று இரவு 10 மணிக்கு நாயன்மார் புகழ் பாடிய நால்வர் என்ற தலைப்பின் கீழே மூர்க்க நாயனாருடைய கற்பனைகளை சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம் ஐயா. அதுக்கு முன்னாடி இளையான்குடி இன்னைக்கு மகா குரு பூஜை. ஆமாங்க ஐயா. இளையன்குடி மாறனாயர் வரலாறு சிந்திச்சுட்டு அதன் பிறகு நம்ம மூர்க்க நாயனாருடைய கற்பனைகளை சிந்திப்போம். மூர்க்க நாயர் போறதுக்கு முன்ன அந்த திருவேற்காடு பதிகம் படிச்சிடும். மூர்க்க நாயர் முடிப்பது குடமூக்க பதிகம் ஒன்று. சரிங்களா? நன்றிங்க ஐயா. ஏன்னா திருவேற்காட்டுல பிறந்து குடமூக்குல போய் சேர்ந்தாரு. ஆனா தொடக்கத்துல திருவேற்காட்டு பதிகமும் முடிவுல அந்த இந்த பதிகம் குடமூக்க பதிகம் படிச்சிடும். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி.